கேரியரு 1 2 3 4 5 6 7 8 9 நிறைய இருக்கு போல இருக்கே. அமுல் பேபி, ம்? யாரு இவ்வளவு பெரிய கேரியர் எடுத்துட்டு வந்துக்கிறா? என்ன சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? அவனோட உயிர் நண்பனா? நான் இங்க பசியா இருக்கிறேனேன்னு எனக்காக இவ்ளோ வெரைட்டியும் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கான் என் மாப்பிள. இல்ல மாப்பிள, இல்ல மாப்பிள, இதுல இருந்து ஒரு பருக்க உள்ள போனாலும் உன் தொண்டையை அறுத்து. தொண்டையை அறுத்துருவியா? இது எல்லாமே ரவுடி பேபிக்காக மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? என் ஒரு ஆளுக்கு இவ்ளோ சாப்பாடா? ஆமாங்க, இவ்வளவு சாப்பிட்டாதான் நீங்க சீக்கிரம் குணமாக முடியும். விளையாடுறியா அமுல் பேபி? நார்மல் டைம் இருந்தாலே என்னால இவ்ளோ சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாப்பிடலாம். உங்களுக்காக காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு செல்வி, ஃபர்ஸ்ட் அக்கா, அப்புறம் சோமியா எல்லாரும் எழுப்பி வெட்டி வேலை வாங்கி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடா சாப்பிட முடியாது சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது. எனக்காக நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஓகே? சிக்கனா? ம்? இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடணும். ஓகே? அமுல் பேபி, பேசக்கூடாது. கேரட், பீட்ரூட் அண்ட் சிக்கன்.
போதும். ஏங்க என்னங்க அதுக்குள்ள போதும் சொல்றீங்க? இன்னும் எவ்வளவு சாப்பிட வேண்டியது இருக்கு தெரியுமா? நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, என்னால இதை முழுசாலாம் சாப்பிட முடியாதுன்னு. போதும் அமுல் பேபி. நீங்க ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிட்டுருக்கீங்க. சரி, எனக்கா இது மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுருங்க. ரசம் ஊத்தி தரவா? டைஜஸ்ட் ஆயிடும். அமுல் பேபி, இதுக்கு மேல என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். அப்ப இவ்வளவு சாப்பாடு என்னங்க பண்றது? அதுக்குதான் குலபுதம் வருகிறானே. ஏய், என்னடா ஏங்க என்னங்க அவன்? அமுல் பேபி, தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து குடுத்துரு அமுல் பேபி. இல்லைன்னா கச்சி கிச்சு வச்சிட போறான். டேய், அதான் சொல்லிட்டாங்களே, ஏன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? போய் சாப்பிடு போ. அச்சி சொல்லிட்டாங்கல்ல, சிஸ்டரே சொல்லிட்டாங்கல்ல. இப்ப பாரு எல்லாத்தையும் எப்படி கிளீன் பண்றேன்னு. மாப்பிள, விளக்க தேய்ச்சா பூத வரும்னு கேள்விப்பட்டிருப்ப. இப்ப நீ உன் கைய தேயி, நான் எப்படி மாறினேன்னு மட்டும் பாரு. நான் எதுக்கிட்ட கையை தைக்கணும்? தேயி மாப்பிள. சரி, உனக்கு அவனா சுன்றேன். ம். ஏங்க என்னங்க அவனையும் காணோம், இந்த டேபிள் எதுவுமே காணோம், தொடச்சிட்டு போயிட்டான். அவனும் பூதம் தானே, என்ன புல்ல பூதம். என்னங்க சாப்பாடு இப்படி அலையறான்? சரி விட அமுல் பேபி, கொஞ்சம் தண்ணி மட்டும் குடுக்குறியா அமுல் பேபி? என்னங்க போதுமா? மாப்ள, அத்தை என்னங்க அத்தை, நீங்க தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? எதுக்கு அத்தை? நான் கொண்டு வந்ததே உங்க முழுசா சாப்பிடல. பாத்துட்டு தான் இருந்தேன் மாப்ள. நாங்க எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியல. இப்படி ஒரு மாப்பிள கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஊர்ல மத்தவங்களையும் நான் பாத்துட்டு தானே இருக்கேன் மாப்ள. இந்த அளவுக்கு பொண்டாட்டிய யார் பாத்துக்கிறா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. இவங்களை நான் தானே அத்தை பாத்துக்கணும். இதெல்லாம் எதுக்கு நீங்க இவ்வளவு பெருசா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாப்ள. அப்புறம் மாப்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எதுக்கு அத்தை? இல்ல மாப்ள, என் பொண்ணு வாழ வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சு. செலவழிச்ச பணத்தை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. சீட்டு போட்டிருந்தேன், அந்த பணம் தான் இது. அதுவும் கொஞ்சம் தான் இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. பொண்ணை பெத்தவ, உங்க பாரத்துல கொஞ்சமாவது நான் பங்கெடுக்கணும்ல. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கங்க. என்ன இதெல்லாம்?
இப்ப இவங்க உங்க பொண்ணு மட்டும் இல்ல, என் பொண்டாட்டியும். இவங்களுக்கு நான் தானே செலவு பண்ணணும். நான் எவ்வளவு வேணா இவங்களுக்காக செலவு பண்ணுவேன். இப்படி எல்லாம் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. உங்க நல்ல மனச பத்தி எனக்கு தெரியும் மாப்ள. இருந்தாலும் இங்க பாருங்க அத்தை, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா என்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன மருமகனா நினைக்கலன்னு அர்த்தம். ஐயோ, என்ன மாப்ள நீங்க? இதை நீங்க உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க அத்தை. என் பொண்டாட்டியை நான் பாத்துக்கிறேன். என்ன ஏற்பாடு பண்ணிடுங்க. கரெக்ட். ஆமா. வெயிட் வந்து கரெக்டா எனக்கு தெரியல. இருங்க இருங்க இருங்க, என் பையன் வந்திருக்கான். நான் அவன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்றேன். பிரபு, சொல்லுமா. என் மக எவ்வளவு வெயிட் இருப்பா? அத்தை, உங்க மக எவ்வளவு வெயிட் இருப்பான்னு என்கிட்ட கேளுங்க. அதென்ன என்ன விட்டுட்டு மாப்பிள்ளை கிட்ட கேக்குறீங்க? நான் சொல்றேன், என் ஹனிமா 67 கிலோ. என்ன ஹனிமா, உன் வெயிட் கரெக்டா சொன்னா? மாப்ள, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் மகன்னு சொன்னது என் மருமக சத்யாவ. ஏன் பிரபு, சொல்லுமே. சத்யா எவ்வளவு வெயிட் இருப்பா? மீ, அவங்க வீட்டை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏன் மாப்ள, என் கண்ணு முன்னாடியே எத்தனை வாட்டி சத்யாவை தூக்கிட்டு போயிருப்பீங்க. அப்புறம் என்ன வெயிட் தெரியாதுன்னு சொல்றீங்க? என்ன முழிக்கிறீங்க? முடியும். இந்த உலகத்திலேயே பொண்டாட்டி வெயிட் தெரியாத ஒரே புருஷன் நீ தாண்டா. ஆனா சில வீணா போனதுங்கெல்லாம் கரெக்டா வெயிட்ட தெரிஞ்சு வச்சிருக்குங்க. இது தேவையா? சரி, கரெக்டா தெரியலனாலும் பரவாயில்ல, தோராயமா சொல்லு. அவங்க என்னம்மா மேட்சும் ஒரு 45 kg இருப்பாங்க. 45 கிலோவா? சரி சரி. சேட்டு 45 கிலோ. அதை விட கூட இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா குறைஞ்சிடக்கூடாது. சரியா? மா, என்னமா நடக்குது? நேரா வந்த சத்யாவோட வெயிட் என்னன்னு கேட்ட, சேட்டுக்கு போன் பண்ணி 45 கிலோன்னு சொல்ற. ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணும் இல்லடி, சத்யா ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு முழிக்காம இருந்தால, அப்போ என் சத்யாவை காப்பாத்தி கொடுத்தா என் மருமகளோட எடைக்கு எடை உங்களுக்கு வெள்ளி தரேன்னு சிறுவாபுரி முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான் 45 கிலோ வெள்ளிக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். மா, நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. ஹாஸ்பிடலுக்கே எவ்வளவு செலவு பண்ணணும்னு தெரியும்ல. அது போதாதுன்னு இப்ப ஏன் இப்படி தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க? எதுடி தேவையில்லாத செலவு? நியாயப்படி பார்த்தா என் தங்க மருமகளுக்கு நான் 45 கிலோ தங்கம் தான் தருவேன்னு வேண்டிக்கிட்டு இருந்திருக்கணும். இதெல்லாம் ஏன் இஷ்டம். இத பத்தியெல்லாம் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்காத. என்னமோ பண்ணுங்க. அவ கிடக்குற விடுறா, நீ போய் ரெடி ஆகு போ.
வேற வேலை இல்ல இவளுக்கு. சத்யா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ நல்லபடியா குணமாயி வரணும்ன்றதுக்காக உன் அத்தை உனக்காக ஒரு பெரிய வேண்டுதலை வச்சிருக்காங்க. என்ன வேண்டுதல்? நீ குணமாகி வந்தா உன் எடைக்கு எடை வெள்ளி தரேன்னு சிறுவாபுரி முருகன் கோவில்ல வேண்டியிருக்காங்க. சோ இந்த இந்துக்கு என்ன சொன்னாலும் புரியாது. டாக்டரே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் என்ன காப்பாத்திக்கிறாங்க. இதுக்கு போய் யாராவது கோயிலுக்கு வெள்ளி கொடுப்பாங்களா? என்ன பண்றது? சத்யா, அப்படிலாம் பேசாத. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த நீ ஒன்னும் பேசாத. கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த மாதிரி குருட்டுத்தனமா வேண்டின்னு பண்றீங்க பாத்தீங்களா, அதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. தேவையில்லாத செலவு தானே இது. இங்க பாரு, எனக்கு நீதான் முக்கியம். உனக்காக என் மொத்த சொத்தையும் எழுதி கொடுக்க சொன்னாலும் நான் கொடுப்பேன். உனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடு. சும்மா என்ன குறை சொல்லிட்டு இருக்காத. நான் சொல்றதே உனக்கு புரியல. இப்போ என் எடைக்கு கோயிலுக்கு வெள்ளி கொடுக்கறதுல யாருக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது? யோசிக்காம எதையாவது செய்ய வேண்டியது. அது கஷ்டப்படுற 4 பேருக்கு சோறு போட்டாலாவது புண்ணியமாவது கிடைக்கும். ஏய், நாம இப்படி கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்கறது தான் மக்களுக்கு அவங்க பிரசாதமா கொடுக்கறதுக்கு செலவு பண்றாங்க. அதனால இதுவும் புண்ணியம்தான். நீ சும்மா என்ன திட்டிட்டு இருக்காத. அது எது இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுறீங்கன்னு தான் கேக்குறேன். அது ஸ்ட்ரெயிட்டா அன்னதானம் பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்ப என்ன, அன்னதானம் தானே, அதுவும் பண்ணிட்டா போச்சு. நிர்மலா, நாம கோயிலுக்கு வெள்ளி கொடுப்போம்ல, அப்போ 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிடலாம். சரிங்கக்கா. என்ன, ஓகேவா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்னதானம் பண்றதுலாம் நல்ல விஷயம்தான். ஆனா அந்த வெள்ளி அம்மா விடுமா, அது நான் வேண்டிக்கிட்டேன், கொடுக்க போறேன். அத பத்தி இனிமே ஆர்குமெண்ட் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம், சரியா? புரிஞ்சுதா? சரி சரி, கை நீட்டு. எது? எதுக்குன்னு சொன்னாதான் நீட்டுவியா? கைய நீட்டு. நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, ஊர் கண்ணு, உறவு கண்ணு, எல்லா கண்ணும் போயிட்டோம். துப்பு. இப்ப கைய காட்டு. நான் இந்த சும்மா இரு. நான் கோயிலுக்கு போய் என் சத்யாவை காப்பாத்தி கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு சாமியார் வந்து உன் மருமகளுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு இந்த கயிறை அவளோட கையில கட்டி விடுன்னு சொன்னாரு. உனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்காக இத கொஞ்ச நாளைக்கு உன் கையில கட்டிக்கோயேன். என்ன சின்னத்தை அப்படி பாக்குறீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசிட்டு இருந்ததை வச்சு கண்டிப்பா நீ இந்த கயிறை கட்டிக்க சம்மதிக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கட்டிக்கிட்டியே, அதாம்மா எனக்கு புரியல. இந்த கயிறுனால திருஷ்டி கழிவுமா இல்ல இதுக்கு பவர் இருக்குதா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இல்ல முழுக்க முழுக்க என் அத்தையோட பாசம் இருக்குது. அதனால இது எனக்கு ரொம்ப முக்கியம். என் தங்கம்.